குயின் ஸ்ட்ரீட் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் வரலாற்று சிறப்புமிக்க விஜயதசமி ரத ஊர்வலம். மடானி அனைவருக்குமானது. தெலோக்கிந்தானில் 12 தமிழ் பள்ளிகள் மற்றும் 258 மாணவர்களுக்கு 1.49 மில்லியன் ரிங்கிட் உதவி வழங்கினார் ngா கோமிங். தீபாவளி வணக்கம் மடானி திட்டம் 16,600 அன்பளிப்பு கூடைகளை வழங்குகிறது அமானா இக்தியார். இந்தோனேசிய பள்ளி இடிந்து விழுந்த சம்பவம். பலி எண்ணிக்கை 37 உயர்வு. 26 பேரை காணவில்லை. பகடிவதை ஏற்படுத்திய மனக்காயம். 50 ஆண்டுகள் கழித்து வகுப்பு தோழனை சுட்டுக் கொன்ற நபர். மடானி அனைவருக்குமானது என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரும் தெலோக்கிந்தான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ngா கோமிங் தீபாவளியை முன்னிட்டு 12 தமிழ் பள்ளிகள் மற்றும் 258 இந்திய மாணவர்களுக்கு மொத்தம் 1.49 மில்லியன் மதிப்பிலான கசி மடானி உதவி நிதியை வழங்கியுள்ளார். தெலோக்கிந்தான் வரலாற்றிலேயே இதுதான் மிக உயர்ந்த தொகையாகும். இந்த உதவி மடானி அரசின் உறுதியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. எந்த மாணவரும் பொருளாதார சிக்கலால் கல்வியில் பின்தங்கக்கூடாது என்பதே இதன் நோக்கம் என அவர் கூறினார். அந்நிதியில் 1.23 மில்லியன் ரிங்கிட் 12 தமிழ் பள்ளி மாணவர்களின் வசதி கட்டமைப்புகளை மேம்படுத்த ஒதுக்கப்பட்டுள்ளது. 2,56,600 ரிங்கிட் கல்வி உதவியாக வழங்கப்பட்டது. அதாவது ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரிங்கிட், இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு 1,200 ரிங்கிட் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 2,000 ரிங்கிட் வழங்கப்பட்டது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடிக்கடி கூறி வரும் மலாய் குழந்தைகள் நமது குழந்தைகள், சீன குழந்தைகள் நமது குழந்தைகள், இந்திய குழந்தைகள் நமது குழந்தைகள் என்ற வாசகம் வெறும் கோஷமல்ல. அது அனைவரையும் அரவணைக்கும் பரிவுமிக்க மற்றும் அன்புள்ளம் கொண்ட மடானி அரசின் கொள்கை என ngா கோமிங் கூறினார். ஒரு வலிமையான நாடு உருவாக கை சுத்தமான அரசாங்கம், நியாயமான கொள்கைகள் மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை அவசியம் என அவர் தெரிவித்தார். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. தீபாவளியை முன்னிட்டு நாட்டில் பொருளாதார சவால்களை சந்திக்கும் இந்திய குடும்பங்களுக்கு உதவும் நோக்கில் AIM எனப்படும் அமானா இக்தியார் மலேசியா 16,600 பாக்குல் காசி அன்பளிப்பு கூடைகளை வழங்கியுள்ளது. இந்த நடவடிக்கை தீபாவளி வணக்க மடானி திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ராமணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பக்குல் காசே கூடைகளில் அரிசி, எண்ணெய், பருப்பு, முறுக்கு மாவு போன்ற தீபாவளிக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. இத்திட்டம் குறைந்த வருமானம் பெறுவோரின் சுமையை சிறிதளவேனும் குறைத்து அவர்களும் தீபாவளியை குதூகலமாக கொண்டாட உதவும் என ராமணன் நம்பிக்கை தெரிவித்தார். இன்னைக்கு நம்மளோட பார்லிமெண்ட் சுங்காய் புலூரில் இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் நம்மளோட சகோதரர் நோர் ஷரிசால் இருக்காங்க. அவங்கள டிம்பாலான் பங்காரா அமானா இக்தியா அவங்களுக்கு கூட ஒன்றா வேலை செஞ்சுட்டு பெருதும்பரும் இது சேர்த்து பண்ணிவிட்டு நம்மளை 11,600 பக்கோல் மக்கனான் நாட்டு பூரா நம்மளை கொடுக்குறோம். பெர்லீஸ்லேருந்து ஜோஹோ வரைக்கும். ஸோ இது ஹாஸ் untuk B40 மக்களுக்கு தமிழ் சமுதாயங்களுக்கு பெருதும்பரும் அமனா இக்தியாரும் குஸ்கோப் ஒன்றா வேலை செஞ்சுட்டு நாட்டு பூரா நம்ம பக்குல் மக்கனன் B40க்கு நம்ம கொடுக்குறோம். இந்த பக்குல் மக்கனன் நம்மளை பார்த்தோன்னா நிறைய ஜாமா இந்த பக்குல் மக்கனன் இருக்குது. அரிசி பிரஸ் ஜாத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் 5 கிலோ. முறுக்குக்கு தெப்போங் நம்மளை கொடுத்துருக்கோம். திண்டராமுக்கு தெப்போங். கோழிக்கறியோட தூள் நம்ம கொடுத்துருக்கோம். மீன் கறிக்கு தூள் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். செர்போ சில்லி, கச்சாங் தால், மிஜா பிஜிரன், சமைக்கிற எண்ணெய்க்கு எல்லாம் நம்மளை இந்த பக்குல் மக்கனன் ஒரு நல்ல பக்குல் மக்கனன். ஸோ
ஒரு பெரிய நன்றியை வந்து பிரதமர்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவங்கள ஒன்றா சேர்த்து வந்து ஃபுல்லாக அவங்கள வந்து வெளியாக்கியிருக்காங்க அன்றைக்கி. ஸோ நம்மளை வந்து இது சுங்காய் புலோன் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு பூரா வந்து தீபாவளிக்குள்ளே வந்து சேருவோம். B40 மக்களுக்கு, இந்தியர்கள் மட்டும் வந்து நம்மளை கொடுக்குறோம். ஸோ இது வந்து தீபாவளிக்கு. ஹரிராயாக்கும் வந்து வருஷம் வருஷம் நம்ம செய்கிறோம். சைனீஸ் நியூ இயர்க்கும் வந்து சில பேர் B40க்கு நம்ம செய்கிறோம். இது வந்து நாட் அ ஒன் டைம் திங். நம்மளை பார்த்தோன்னா இது வருஷம் முன்னுக்கு வந்து ஹரிராயாக்கும் அமனா இக்தியா உதவி செஞ்சாங்க. அதுக்கு முன்னுக்கு வந்து ஹரிராயாவும் தீபாவளி வந்து யாயாசான் பேங்க் ராக்யாட் வந்து அவங்கள செஞ்சாங்க. ஸோ இது வந்து இந்த மடானி அரசாங்கம் வந்து அவங்கள B40 மக்களை வந்து அவங்கள மறக்க மாட்டாங்க. ஸோ பிரதமர் seperti yang dicakap oleh Amat Berhormat Perdana Menteri, tidak ada sesiapa pun akan dipinggirkan. ஒரு அடையாள நிகழ்ச்சியாக சுங்காய் புலோ நாடாளுமன்ற தொகுதியில் 50 பேர் ரமணனிடமிருந்து கூடைகளை நேரடியாக பெற்றுக் கொண்டனர். அவர்களில் சிலர் தங்கள் மகிழ்ச்சியை வணக்க மலேசியாவுடன் பகிர்ந்து கொண்டனர். இது எங்களுக்கு 2வது இப்போ கிடச்சிருக்கு. இந்த உதவி ரொம்ப உதவியாக இருக்குது எங்களுக்கு. எங்களால் என்ன ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்ன உதவி இருந்தாலும் எங்களால் செய்ய முடியும். எதாக இருந்தாலும் அவருக்காக துணிஞ்சு நாங்களும் செய்ய முடியும். அவரும் ரொம்ப சுங்காய் புலோ மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடியும், இல்லைன்னு அந்த ஒரு பதில் இல்லை அவர்கிட்ட. கேன் டூ இட் எவ்ரிதிங் அப்படி சொல்கிறாரு. அது வரைக்கும் அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் அப்புறம் அந்த பொங்கல் எல்லாமே டக்கோவோட பொருள் வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து சேருது. இந்த பொருள்னால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த பொருள் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம ரியலி தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர் நிறையா உதவி பண்ணியிருக்காரு. எவ்ரி ஃபெஸ்டிவலுக்கு வந்து முடியாதவங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்கள நாங்கள் ஃபுல்லாகவே கூட்டிகிட்டு வருவேன். ஸோ எனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க வயசானவங்க யாருக்கு முடியலையோ நான் அவங்க எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு வந்த அவரோட உதவி எடுத்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். எங்கே கொடுக்குறாங்க கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா கொண்டு வரணும்னு ஒரு இது. இவ்வேளையில் மீதமுள்ள கூடைகளை ஏற்றிய 8 லாரிகள் நாடு முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ரமணனின் சிறப்பு அதிகாரி அன்புமணி பாலனும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இம்முயற்சி மடானி அரசாங்கம் மக்கள் நலனில் காட்டும் உண்மையான கடப்பாட்டை மீண்டும் நிரூபிக்கிறது. 1987ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அமானா இக்தியார் இதுவரை சுமார் 4 மில்லியன் குடும்பங்களுக்கு பல்வேறு சமூக மற்றும் நிதி உதவி திட்டங்கள் மூலம் ஆதரவு கரம் நீட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தில் இடைத்தரகர்கள் கலாச்சாரத்திற்கு இடமில்லை. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு திட்டவட்டமாக கூறியுள்ளார். முந்தைய அரசாங்கங்களின் கீழ் அக்கலாச்சாரம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்துள்ளதால் அதே தவற்றை மடானி அரசாங்கம் செய்யாது என்றார் அவர். தர்மா மடானி திட்டத்தின் கீழ் முதன்முறையாக 1000 இந்து ஆலயங்களுக்கு ஒன் ஆஃப் முறையில் தலா 20,000 ரிங்கிட் மானியம் வழங்கும் திட்டம் குறித்து சில தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளது குறித்து ரமணன் கருத்துரைத்தார். இத்திட்டம் தற்போது பிரதமரின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக கூறிய அவர், விரைவில் பிரத்யேக இணைய அகப்பக்கம் திறக்கப்பட்டதும் உதவி தேவைப்படும் கோயில்கள் விண்ணப்பிக்கலாம் என்றார். இதனிடையே பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் தீபாவளி சந்தை தொடர்பில் பல்வேறு தவறான தகவல்கள் பரவி வருவதாக ரமணன் கூறினார். அதில் தானோ அமைச்சோ நேரடியாக ஈடுபடவில்லை. மாறாக அது DBKL மற்றும் பேங்க் ராக்யாட் இடையிலான ஒரு கூட்டு ஒத்துழைப்பு என அவர் தெளிவுபடுத்தினார். என்றாலும் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு டெபாசிட் முன்பணம் திருப்பி தரப்படும். அதே சமயம் காற்றில் பறக்கும் அளவுக்கு விற்பனை கூடாரங்கள் வலுவற்றதாக இருப்பதாக கூறப்பட்ட புகார்களும் உரிய வகையில் கையாளப்பட்டு சரி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்படவுள்ள 2026 பட்ஜெட் மக்கள் நலன் காக்கும் பட்ஜெட்டாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பல்வேறு கலந்தாய்வுகளுக்கு பிறகு அமைச்சின் சார்பில் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. இனி பிரதமரின் அறிவிப்புக்கு காத்திருப்போம் என்றார் அவர். எது எப்படி இருப்பினும் இன அடிப்படையில் அல்லாமல் மடானி கொள்கைக்கு ஏற்ப அனைவருக்குமான ஒரு பட்ஜெட்டாக விளங்கும் என்பது மட்டும் உறுதி என ரமணன் தெரிவித்தார். சுங்காய் புலோவில் தீபாவளி வணக்கம் மடானி திட்டத்தை தொடக்கி வைத்த பிறகு அவர் செய்தியாளரிடம் பேசினார். ஜார்ஜ் டவுன் குவீன் ஸ்ட்ரீட்டில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ரத ஊர்வலம் பக்தர்களுக்கு மறக்க முடியாத தருணமாக அமைந்தது. நவராத்திரி பூஜை நிறைவையொட்டி புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ரதம் அம்பாளை சுமந்து லிட்டில் இந்தியா முழுவதும் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தது. பின்னாங்கு இந்து அறப்பணி வாரியம் சார்பில் விஜயதசமி தினத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரதம்
காரைக்குடி பாணியில் அமைக்கப்பட்டுள்ளதாக அதன் துணைத் தலைவரும் செனட்டருமான டாக்டர் லிங்கேஸ்வரன் கூறினார். இது 23 அடி உயரம், 9 அடி அகலம் கொண்டதாகவும் 6 டன்களுக்கும் அதிக எடையுடையதாகவும் இருக்கிறது. தேக்கு மரம் மற்றும் வலுவான மரங்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த ரதம் 4 கடின ரப்பர் சக்கரங்கள் மீது அமைந்துள்ளது. 2 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள இந்த ரதம் முழுக்க ஒரு பக்தரின் தனிப்பட்ட நன்கொடையால் உருவாக்கப்பட்டதாகும். இது பினாங்கின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை பேணுவதில் சமூகத்தின் அக்கறையை வெளிப்படுத்துவதாக லிங்கேஸ்வரன் வர்ணித்தார். இந்த ரத ஊர்வலத்தின் தொடக்க விழாவில் நிதித்துறை துணை அமைச்சர் லிம் ஹொய்ஹிங், அறப்பணி வாரியத்தின் தலைவர் ஆர்எஸ்என் ராயர், பினாங்கு மாய்கா தலைவர் தினகரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திரு அரசு தலைமையிலான கோவில் நிர்வாகம் மற்றும் இளைஞர்களின் கடும் உழைப்புக்கு அறப்பணி வாரியம் நன்றி தெரிவித்துக் கொண்டது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான நவராத்திரி இந்தியா மற்றும் இந்துக்கள் வாழும் மற்ற நாடுகளைப் போலவே மலேசியாவிலும் காலம் காலமாக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. என்றாலும் 9 நாட்களுக்கும் வீட்டில் குழு வைத்து நவராத்திரி கொண்டாடும் வழக்கம் பெரிதாக இங்கில்லை. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து வீட்டில் நவராத்திரி குழு வைத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறது ஷா அலாமைச் சேர்ந்த சாந்தி ராமராவ் குடும்பம். கடந்த ஆண்டைப் போலவே இவ்வாண்டும் விஜயதசமி எனப்படும் கடைசி 10வது நாளை பாரம்பரியத்தையும் பக்தியையும் இணைத்து புதுமையுடன் அந்த குடும்பம் வெகு சிறப்பாக கொண்டாடியது. தமிழ் திரையுலகின் மறைந்த நகைச்சுவை நடிகர் எஸ் ராமராவ் அவர்களின் 4வது மகளும் மலேசிய மருமகளான சாந்தி ராமராவின் வீடே விழா கோலம் கொண்டது. பாரம்பரிய புடவை, சாமந்தி மாலைகள், விளக்குகள் என விழா மண்டபம் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டது. தனியாக செய்யாமல் ஊரார் ஒன்று கூடி துர்க்கை அன்னையை மனம் குளிர வைப்பதே இவ்விழாவினை விடாமல் நடத்தி வர காரணம் என சாந்தி ராமராவ் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். இந்த நவராத்திரி விழா வெள்ளி விழா ஆண்டை தொட்டுவிட்டாலும் தனக்கு ஒருபோதும் சலிப்பு ஏற்பட்டதில்லை என அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அந்த தெய்வத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு அந்த தெய்வம் நம்மகிட்டயே இருக்கும். அதனால் அவளுக்கு பிடிச்சது என்ன? கொண்டாட்டம்னா என்ன? எல்லாரும் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடணும். நான் ஒருத்தி பேசுகிறதோ, நான் ஒருத்தி அவகிட்ட பேசுகிறதோ அல்லது கும்பிடுறதோ பூஜை பண்ணுறதோ கிடையாது. எல்லாரும் ஒன்று கூடி இந்த பாடல்கள் எல்லாமே அவளுக்கு தான் சமர்ப்பணம். ஸோ இதை செய்யும்போது அவள் மனசு குளிரும்போது இந்த லோகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. எப்பவும் நான் வேண்டும் போது நல்லவங்களை வாழ விடு, தீய சக்திகளை இந்த லோகத்தை விட்டு அகற்றுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நல்லவங்கள் எல்லாருக்கும் அவள் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் இந்த 10 நாளில் செய்வாள். அவளுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு கடமை. அதனால தான் நான் அவளை இவ்வளவு கொண்டாடுறேன். இது கடைசி வரைக்கும் தொடரும். விழாவில் முதல் முறையாக பங்கேற்றவர்களில் சிலர் கொண்டாட்டத்தை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினர். இதான் முதல் டைமு நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. பார்க்கவே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அவங்க எவ்வளோ சொன்னாங்க, நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ தூரம் செய்வாங்கன்ட்டு. ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. கடந்த ஆண்டைப் போலவே இம்முறையும் இசை கச்சேரிக்கு தமிழகத்திலிருந்து பாடகர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அதில் தமிழகத்திலிருந்து வந்திருந்த மன்மதராசா பாடல் புகழ் பாடகி கலைமாமணி மாலதி கிருஷ்ணன் இந்த விழாவில் பங்கேற்று துர்க்கை அன்னை புகழ் பாடுவது தமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என வர்ணித்தார். அவரோடு பின்னணி பாடகி விஜயலட்சுமி, கோவை முரளி, கார்த்திக் உள்ளிட்டோரும் மேடை கச்சேரி நடத்தினர். சுமார் 200 பேர் கலந்து கொண்ட இவ்விழாவில் வருகையாளர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டதோடு பெண்களுக்கு புடவைகள் மற்றும் குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பக்தி, இசை, கலாச்சாரம் மூன்றையும் இணைத்து ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழாவை விமரிசையாக நடத்துவது சாந்தி ராமராவ் குடும்பத்துக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் அதே வேளை அதில் திரளாக வந்து பங்கேற்போரும் அன்னையின் ஆசீர்வாதம் பெற்றுச் செல்கின்றனர்.
இந்தோனேசியா மேற்கு சுமத்ராவில் தங்கும் வசதியுடன் கூடிய சமயப்பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. பலியானவர்களில் பெரும்பாலோர் 12 முதல் 17 வயதுக்குட்பட்ட ஆண் மாணவர்கள் ஆவர். இதுவரை 104 பேர் காயமுற்றுள்ளனர். ஒரு வாரமாகியுள்ள நிலையில் இன்னமும் 26 பேரை காணவில்லை. மீட்புப் பணியாளர்கள், மோப்ப நாய்கள் மற்றும் மண்வாரி இயந்திரங்களின் உதவியுடன் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க போராடி வருகின்றனர். இச்சம்பவம் மாணவர்கள் மாலை தொழுகைக்கு கூடும் நேரத்தில் நிகழ்ந்திருக்கிறது. கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்ததால் அருகிலுள்ள வீடுகளும் அதிர்ந்தன. கட்டுமானத்தில் கோளாறு மற்றும் பராமரிப்பு குறைபாடு காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. மீட்பு பணி முடிந்ததும் முழு விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். அமெரிக்காவின் சவுத் டக்கோட்டா மாநிலத்தைச் சேர்ந்த 77 வயது கார்ல் எரிக்சன் என்பவர் பள்ளி நாட்களில் தன்னை பகடிவதை செய்த முன்னாள் நண்பர் நோமன் ஜான்சனை 50 ஆண்டுகள் கழித்து சுட்டுக் கொன்ற குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். மனநல கோளாறுடன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட எரிக்சன் ஜான்சனை முகத்தில் 2 முறை சுட்டதாக தெரிவித்தார். பள்ளி காலத்தில் உள்ளாடை பட்டையை விளையாட்டாக தலையில் போட்ட நண்பரின் செயல் தனக்கு ஏற்பட்ட அவமானகரமான சம்பவம் என கருதிய எரிக்சனின் மனதில் 50 ஆண்டுகளாக அது தீரா பகையாக எரிந்து கொண்டிருந்தது. இதனால் அவர் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார். பிறகு 50 ஆண்டுகள் கழித்து சந்தர்ப்பம் வாய்த்த போது முன்னாள் நண்பரை சுட்டுக் கொன்று எரிக்சன் பகையை தீர்த்து கொண்டார். இந்நிலையில் வழக்கறிஞர்களுக்கு இடையில் காணப்பட்ட இணக்கத்தால் எரிக்சனின் மரண தண்டனை தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவம் பழைய மனக்காயம் எவ்வளவு ஆபத்தான விளைவுகளில் போய் முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாகும். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com.